சுதா தன் அம்மாவிடம் தனக்கு ஒரு கதை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மா அம்மா, எனக்கு ஒரு கதை சொல்லுமா. எந்த மாதிரி கதை வேணும் கண்ணே, சொல்லம்மா. அம்மா, நல்ல கதையா சொல்லுமா. சரி கண்ணே, விடுகதை மாதிரியான கதை சொல்றேன். கதையோட முடிவுல அந்த விடுகதைக்கான பதில நீ சொல்லு. சரிம்மா, சொல்றேன், சொல்லுங்க. ஒரு ஊர்ல மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு 2 அக்கா இருந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. மாணிக்கம், எனக்கு காசு கொடு, பணத்தை கொடுன்னு அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவனும் தன்னுடைய அக்காவுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மாணிக்கம் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பா அவங்க அக்கா அங்க போய், மாணிக்கத்திட்ட எனக்கு கொஞ்சம் பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, எனக்கு உடனே ரெடி பண்ணி கொடு கேட்டா. அப்ப மாணிக்கம், அக்கா என்கிட்ட இப்ப பணம் இல்ல, நான் ரெடி பண்ணிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி, நீ வீட்டுக்கு போ, நான் வீட்ல வந்து தரேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவங்க அக்கா, எனக்கு நாளைக்கே பணம் வேணும். சின்ன அக்காவும் பணம் கேட்டா. உடனே இங்க 2 பேருக்கும் ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டா. மறுநாள் மாணிக்கம் அவனோட பெரிய அக்காவையும் சின்ன அக்காவையும் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். அவனை பார்த்ததும் அவனோட பெரிய அக்கா, பணம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா. மாணிக்கமும் ரெடி பண்ணிட்டு போன பணத்தை அவங்க அக்கா கிட்ட கொடுத்தான். சின்ன அக்கா அவளும் கேட்கவும் உடனே சின்ன அக்காவுக்கும் கொடுத்தான் பணத்தை. அக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன்க்கா அப்படின்னு சொன்னா மாணிக்கம். ஆனா அவங்க அக்கா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாணிக்கத்தோட மாப்பிள்ள, மாணிக்கம், உன்னைய உங்க 2 பேரும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. ஆனா நீ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. அவங்க கேட்கும்போதெல்லாம் பணம் காசு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க. உனக்குன்னு எல்லாவது சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொன்னான். ஆனா அதுக்கு மாணிக்கம், அதெல்லாம் பரவாயில்லடா மாப்பிள்ள, எங்க அக்காவுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? அவங்க என்னை எவ்வளோ பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்கு செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். உன்னைய திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தோட மாப்பிள்ள அங்கிருந்து கிளம்பிட்டான். சரி, இதோட கதை முடியுது அப்படின்னு சொல்லி அம்மா மகள்கிட்ட சொன்னாங்களாம். இது ஒரு விடுகதை என்று சொன்னேன்ல, இந்த கதையிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், அம்மா, இந்த கதையிலிருந்து மாணிக்கம் ஒரு நல்லவன் மட்டும் எனக்கு தெரியுதம்மா அப்படின்னு சொல்லிச்சான். மத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு இனிப்பான மனிதராக தான் இருக்கணும் அப்படின்னு பதில் சொன்னான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கதைக்கான விடை கரும்பு. கரும்பை என்னதான் நம்ம சக்கையா பிரிஞ்சாலும் எப்பயுமே நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாது. மத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவங்கள நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது என்று பதில் சொல்லி முடித்தாள் அம்மா. உடனே மகள் இருந்து கொண்டு, சரிம்மா, நானும் இனிமே யாரு மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், கரும்பு போல் இனிப்பாக பேசுகிறேன் என்று அந்த குழந்தை சொல்லிச்சான். இப்படியே அம்மாவும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இதோட இந்த கதையும் முடிஞ்சிருச்சு. சரிங்க மக்களே, நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து சந்திக்கிறேன். நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.